எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ, ஹலோ. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்னா, யூசுவலா அஸ்வின் தான் ஆங்கர் பண்ணுவாரு. அவர் தான் கேள்வி கேட்பாரு. ஆனா, அதுக்கு நான் தான் ஆக்சுவலா நெறைய கேள்வி கேட்கணுங்க அவர. அவர ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் கிரிக்கெட் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா, நான் பார்த்திருக்கேன் தமிழோட யங் டேஸ்லேருந்து எப்பவுமே அந்த மைண்ட் சூப்பர்பா யூஸ் பண்ண ஆஸ் கேப்டனா பார்த்திருக்கேன். மென்டரா பார்த்திருக்கேன். இப்போ அவரோட ஆ ஷோஸ் பண்ணது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அஸ்வின் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரிலாக்ஸ்டா இருக்கீங்க? நீங்க ஆங்கர் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. சூப்பரா பண்ணீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மறந்துட்டீங்க. வெல்கம் டூ அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். எல்லா ஆடியன்ஸ்க்கும் வெல்கம் பண்ணிடலாம். இன்னைக்கு 2, 3 ஐட்டம் இருக்கு வித்யுத். என்ன பேச போறோம்? எந்த ஆர்டர்ங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஐபிஎல்ல புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எஸ் நான் ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன். ஆமாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் கிரிக்கெட் ஆப்வியஸ்லி இப்ப புது ஸ்குவாட் எடுக்க போறாங்க. யாரெல்லாம் எடுக்க போறாங்க? ஒரு கேப்டன் தேர்வு பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க சொல்லியிருக்கீங்க ஐபிஎல் பத்தி பேச போறோம். அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் ஐபிஎல் இன்னும் முடிக்கணும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. அதுக்கப்புறம் பெரிய சீரிஸ் இருக்கு இந்தியாக்கு. புது கேப்டன் தேவை. நெறைய 3 லெஜெண்ட்ஸ் ரிட்டயர் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. ரவிச்சந்திரன் அஸ்வின், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. பிக் ஷூஸ் டு ஃபில். ஒரு பெரிய சீரிஸ் முன்னாடி அது நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேங்க ஆஷ். ஐ திங்க் இட்ஸ் a வெரி பெர்சனல் டெசிஷன். நீங்க பியூட்டிஃபுல்லா நீங்க 3 பேரும் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 பிக் நேம்ஸ் ஹேவ் ரிட்டயர்ட் அண்ட் 1 மந்த்ல சீரிஸ் இருக்கு இந்தியாக்கு இங்கிலாந்துல. ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி? நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்கன்னா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யங் பேட்டர்ஸா இல்ல பிக் ஷூஸ் டு ஃபில் அது மாதிரி யோசிப்பீங்களா? இல்ல வித்யுத் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு சரி. ஃபர்ஸ்ட்லி மேசிவ் கங்ராச்சுலேஷன்ஸ். பெருசா நம்ம கங்ராச்சுலேட் பண்ணோம் இந்த மாதிரி ஐபிஎல் திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க அண்ட் ரைட்லி சோ. யாரா இருந்தாலுமே இன்னொரு நாட்டுல இருக்கும் அந்த மாதிரி நடந்ததுன்னா பயந்து தான் போவாங்க. ஜேமி ஓவர்டன் புல் அவுட் பண்ணிட்டார் ஐபிஎல்ல இருந்து. அந்த மாதிரி 1, 2 பிளேயர்ஸ் வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் கீழ இருக்கிற டீம்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா டீம்ஸுக்குமே ஐபிஎல் நீ யார வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. நீ ஏதாவது ஒரு பிளேயர் இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டானா அவனுக்கு பதிலா நீ வேற யார வேணா ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துக்கோ. ஆனா நீ ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிற பிளேயரை நீ அடுத்த வருஷம் ரீடைன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டா which is a fantastic ரூல். ஏன்னா அந்த நடுவுல ரீப்ளேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அமைஞ்சது. எப்படி வேணுமோ டீமை உட்காந்து வச்சுக்கலாம். நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒருவேளை ஆப்ஷன்ல சரியா பண்ணலனா கூட அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணலாம். எனி விச் வேஸ் இப்ப கமிங் பேக் டு த டாபிக் இந்த 4 பிளேயர்ல முஸ்தபிசுர் ரஹ்மான டெல்லி என்ன சொல்லிட்டாங்க, நாங்க சைன் பண்ணிட்டோம் முஸ்தபிசுர்ன்றாங்க. ஸ்டார்க்கு பதிலா ஸ்டார்க்கு வர போறது இல்ல. கடைசியில பார்த்தா பங்களாதேஷ் என்ன சொல்லிட்டாங்க, என்கிட்ட முஸ்தபிஸும் கேட்கல, நீயும் கேட்கல என்ஓசி, அவனை எப்படி நாங்க கொடுப்போம் அப்படின்னு பங்களாதேஷ் கேட்டிருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷ் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஹஸ் பீன் நாட் சோ வெரி லிபரல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் என்ஓசிஸ் டு ஐபிஎல். அவங்க பிளேயர்ஸ் நிறைய பேர் இங்க வரதும் இல்ல, அவங்க என்ஓசியும் கொடுக்கறது இல்ல. அவங்க ஆட போற இந்த சீரீஸ் தான் துபாயில ஃபர்ஸ்ட் சீரீஸ் வேர் ஐபிஎலோட டைம்லயே கோயின்சைட் ஆற சீரீஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் தட் இஸ் கோயிங் டு டூ. பட் எனக்கு தெரிஞ்சு வித்யுத் கீழே இருக்கிற டீம்ஸ்லாம் அவ்வளவு பெருசா இம்பாக்ட் ஆக மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஜாஸ்லிங் ஃபார் பிளேசஸ். நான் கடைசியில முடிக்க வேணாம் அப்படிங்கிற இருந்தாலும் மேல இருக்கிற டீம்ஸ் எஸ்பெஷலி 3 டீம் வித்யுத் ஜிடி, ஆர்சிபி, மும்பை. ரயன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் பிக் மிஸ். சவுத் ஆப்பிரிக்கா எப்போதுமே ஐபிஎலோட ஒரு பயங்கர ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இப் தே வில். அவங்க 26 வரைக்கும் தான் என்ஓசி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் 9th இருந்து மறக்காதீங்க டியர் வியூவர்ஸ், 9th இருந்து டபிள்யூடிசி ஃபைனல் இருக்கு. அதனால அவங்கள அலோவ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவோட அப்படி இப்படி அப்படின்னு போட்டு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் வந்துருவாங்க நான் நினைக்கிறேன். பட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஹைலி அன்லைக்லி. எனக்கு தெரிஞ்சு லீஸ்ட் அஃபெக்டட் ஆஃப் த டாப் 4 டீம்ஸ் பஞ்சாபா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஃபாரின் கண்டிஞ்சன்ட் மேல டிபெண்டன்ட் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா டிசிக்கும் எல்எஸ்ஜிக்கும் ஒரு மாதிரி இருந்தது இந்த பிரேக் எடுக்கும் போது. குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா எப்படி போகுதுங்கிற மாதிரி. அங்கேருந்து லூசிங் பிளேயர்ஸ் இப்ப பூரன் வர போறது இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா லெட்ஸ் ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இல்ல எல்எஸ்ஜி தரப்புலன்னு சரி, டெல்லியில ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இல்ல, மிச்சல் ஸ்டார்க் இல்ல. டெல்லி மொமெண்டம் இல்லாம போனாங்க. வரும்போது சில பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லூஸ் பண்ணி வராங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்க போகுது. சோ இட் மேக்ஸ் இட் ஸ்லைட்லி ஈஸியர் ஃபார் த டாப் 4. பட் நான் ஆர்சிபியா இருந்தேன்னா மும்பை அப்படி இப்படி போல்ட் வராருன்னு சொல்லிட்டாங்க. மும்பை மேனேஜ் பண்றாங்க. பட் ஆர்சிபியா இருந்தா நிஜமாவே டேய் என்னடா பண்ணோம் நாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு டீமை செட் பண்ணி ஹேசல்வுட் ஒரு பஞ்ச் கொடுத்திருக்கான். ஹேசல்வுட்ட தூக்கின்னு போயிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான். ஏன்னா வைட்டல் காக் இந்த வீல். உங்களோட தாட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆர்சிபி வில் பி மோஸ்ட்லி எஃபெக்டடுங்க. நீங்க சொன்னீங்களே ஒரே எனக்கு ஐ திங்க் ஆர்சிபி ஹஸ் ரீச் சோ ஃபார் பிகாஸ் ஆஃப் ஹேசல்வுட்ஸ் போலிங். ஏன்னா நம்ம அந்த முன்னாடி ஷோல பேசுறது கூட பிஃபோர் ஐபிஎல் ஸ்டார்டட் நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலா ஹேசல்வுட் மாதிரி போலர் ஃபிட்டா இருந்தா ஐ திங்க் ஆர்சிபி டெஃபினெட்லி வில் ஹேவ் அ சான்ஸ். இல்லைன்னா கஷ்டம்னு அண்ட் இஸ் ப்ரூவ் தட் இந்த வருஷம் பிரில்லியண்டா போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவர் ஐ திங்க்
பயங்கரமா மிஸ் பண்ண போறாங்க. ஐ திங்க் இன் ஆல் த டீம்ஸ் ஸ்டார்க் கூட நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி பேட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. bowling has been a good powerhouse for them, so they will have a decent replacement ன்னு தோணுது. எனக்கு ஆர்சிபி தான் கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்கன்னு தோணுது. ஏன்னா புவி அண்ட் யஷ் தயால் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஹிட்டிங் த டெக் ஹார்ட் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ். ப்ரீவியஸ் ஷோஸ் நம்ம கூட பேசணும். புவிக்கு மேபி he didn't do that, யஷ் தயால், பட் ஹேசல்வுட் was doing it day in and day out. அந்த எக்ஸ்ட்ரா ஜிப் அண்ட் பேஸ் கட்சிது அந்த சின்னசுவாமி பிச்சஸ்ல லாஸ்ட் 2 கேம்ஸ்ல. சோ அவங்க தான் ரொம்ப பாதிக்க போறாங்க நினைக்கிறேன். பட் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஆஷ். நீங்க பாத்தீங்கன்னா டாப் 4 டீம்ஸ் எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா they've gotten that winning culture going beautifully வந்திருக்கு. again they have to regroup where they have no much time இல்ல அவங்களுக்கு. சோ ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு வர போறாங்க, எவ்வளவு பேர் வர போறாங்க, and getting back to the group. இல்ல ஈவன் yes, அதர் இன்ட்ரெஸ்டிங் டிபேட்டபிள் திங்ஸ் ஆர் ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், ஜாஸ் பட்லர். ஏன்னா வந்து இங்கிலாந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு இதுல நாங்க என்ஓசி வந்து ஒரிஜினல் ஐபிஎல் ஃபினிஷிங் டேட் தான் வச்சோம். அதுக்கப்புறம் நாங்க வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ஒயிட் பால் லெக் சீரிஸ் போட்டிருக்கோம். சோ ஜாஸ் பட்லர், சால்ட், ஜேக்கப் பெத்தல் எல்லாருமே அதுல இருக்கிறதுக்கான ஹை லைக்லிஹுட்ஸ். ஜாஃபர் ஆர்ச்சர் இருக்க போறாரான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஜாஃபர் ஆர்ச்சர் அவங்க டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்க போறாங்களா, ஐ டோன்ட் நோ. சோ அகைன் மேல இருக்கிற டீம்ஸ்க்கு தான் அந்த பாதிப்பு. ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் the kind of rhythm GT is in, but I still think GT manage பண்ணிடுவாங்கன்னு தோணுது. GT அப்படி இப்படி ஏதாவது மேனேஜ் பண்றாங்கன்னு தோணுது வித்யுத். ஏன்னா அப்படியே ஏதாவது ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் அனுப்புவாங்க, இல்ல வாஷிங்டன் நம்பர் 3 அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏதாவது பண்ணி ஐ திங்க் they'll find that. எனக்கு GT மட்டும் பாருங்களேன், GTக்கு ஹைலி அப்ரிஷியேட் பண்ணோம் வித்யுத். இந்த டைம்ல எல்லா டீமும் பிளேயர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அகமதாபாத்ல உட்கார்ந்தபடி ஈஸிலி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிராக்டிஸ் ஹவர்ஸ் கிளாக் பண்ற டீம் GT தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கலக்குறாங்க பாருங்க, எப்பவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு பிராக்டிஸ் பண்ண. I think that's a very, very valid point, but anga I slightly no, I'm not going to go with you on this. ஏன்னா எனக்கு ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயர், ஏன்னா நம்ம அந்த டாப் 3 பத்தி பேசியிருக்கோம் அவங்களுக்கு, and Butler's add so much value. அந்த மாதிரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாரா இருக்காங்களா? Because they have done 70% of the run scoring. மூணு பேர், கில், சுதர்ஷன் and Josh Butler. And when you take one off that, they do have players, Rutherford, Shahrukh Khan, Washington Sundar சொன்னீங்க. But அவங்களுக்கு வந்து because the job done by these top 3, it has made life a lot easier for the remaining 4 players. So it's going to be interesting. Yes, Butler பத்தி Butler by news tell us, I didn't talk about it, but Butler illana the kind of form he's been in, he's giving a lot of calm to that middle order. At the same time strike rate higher and he's taking the game long. சோ அது வந்து பண்ணதுக்கு இருக்காங்களா? நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வாஷி வந்து ஒரு மேட்ச் நம்பர் 3 4 ஆனா செம்மையா ஆடினாரு. வாஷி, சாய் சுதர்ஷன் இனிமே டாப்ல இருக்காரு. ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட், திவாட்டி has been batting down. ரார் இருக்கா அந்த நம்பர் 3ல ஆடுறதுக்கு, who can at least play 50% of ஜாஸ் பட்லர்னா அங்கதான் ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு. இல்ல ஜாஸ் பட்லர் எக்ஸாக்ட்டா ஜாஸ் பட்லர் ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லல. பட் ஐ திங்க் அது ஒரு டீம் that might find a way தான் நான் சொன்னேன். அண்ட் ஏன்னா நீங்க பாருங்க, GT is not one team that you can say அந்த 3 பேரால மட்டும் தான்லாம் கிடையாது. bowling சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, ரபாடா is going to be back. ரபாடா obviously அவரோட அந்த பிரேக் அப்புறம் he is available for being picked. முகமது சிராஜ் எத்தனை வந்து கலக்கிருக்காங்க. சாய் கிஷோர், ரஷீத் கான், இட்ஸ் ஆல் பவர் பேக்ட் bowling attack with you. மறக்காதீங்க, they are a very good bowling attack. and ஜாஸ் பட்லர் பெருசா அடிக்காம கூட அந்த கல்கட்டா மேட்ச்ல அவங்க அடிச்சாங்க. கல்கட்டா மேட்ச்ல they almost scored a 200 on a kind of a tricky pitch. ஏன்னா நல்ல டர்னர் மாதிரி கொடுத்துட்டாங்க அந்த மேட்ச் கல்கட்டா. நம்ம ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் தே ஆர் ஓகே. ஐ திங்க் GT வழி கண்டுபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை கூட ரிக்கில்டன் எடுத்துட்டு வந்துருவாங்க. வில் ஜாக்ஸ் எனக்கு தெரியல. மும்பைக்கு மேபி ஓகே, பட் ஆர்சிபிக்கு வந்து அது கொஞ்சம் we'll only know once the tournament starts kicking in with it. But some potential replacement options இருக்கு. not of the same pedigree. உங்களுக்கு வேற ஒரு ஹேசல்வுட் இல்ல அப்படின்னு வச்சுக்காங்களேன், நீங்க ஒரு கைல் ஜேமிசன் பார்க்கலாம். கைல் ஜேமிசன் முன்னாடியே கூட ஆர்சிபில இருந்திருக்காரு. நவீன் உல் ஹக் வெரி அண்டர் ரேட்டட் ஆப்ஷன், பட் அவர் நல்லாவே பண்ணுவாரு. ஆடம் மில், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் இந்த போட்டோல அட்மின் போட மாட்டாரு, ஜேடன் சீல்ஸ். வில்லோ ரூர்க் வித்யுத் ஒரு நல்ல குட் இன்ஸ்விங் வச்சிருக்கிற ஒரு பவுலர். ஐ திங்க் அகைன் அவர் வந்து பர்ஃபெக்ட் வென்யூ எங்க போலாம்னா GTக்கு. பட் GT have all their bases covered. so I think RCB வேணா யோசிக்கலாம். பட் the inexperience ஆர் ஐபிஎல்லே விளையாடினது இல்ல, அந்த மாதிரி யோசிச்சு விட சான்ஸ் இருக்கு. we'll have to wait and see. லுங்கி இங்கடி திரும்பி வர போறாரா, ஹேசல்வுட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லுங்கி இஸ் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வெரி ட்ரிக்கி ஃபார் த ஃப்ரான்ச்சைசிஸ், பட் நெவர்தெலெஸ் எல்லாருக்கும் ஈவன் கேம் தானே. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். சரி, அடுத்த டாபிக் மூவ் பண்ணிடலாமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, நீங்க பேசும்போது ஸ்கிரீச்சியா வந்தது, வீடியோ பாத்தீங்களா? விராட்டோட ட்ரிபியூட் ஃபுல்லா பாக்கலங்க, உண்மையா சொல்லலாம் ஃபுல்லா பாக்கல. எது வரைக்கும் பாத்தீங்க? கொஞ்சம் பார்த்தேன், அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்தேன்.
ஏங்க ஆழ்ந்த அடி மனசுல இருந்து வெளில எடுத்து வந்து பேசிருக்காங்க. அவரோட ரீப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்தியா ஒரு டெஸ்ட் டூர் போறாங்க வித் யூ. as somebody who is watching Indian cricket closely, நீங்க டெஸ்ட் மேட்ச் கமெண்ட்ரி வேற பண்ண போறீங்க. என்ன நினைக்கிறீங்க? இஸ் இட் கோயிங் டு பி சேலஞ்சிங்? வாட் டு யூ திங்க்? உண்மையா சொன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சேலஞ்சிங். ஏன்னா ஐ ஃபெல்ட் விராட் கோலி எஸ்பெஷலி would have made a big difference. ஏன்னா நிறைய ஆடி இருக்காரு, 2-3 சீரீஸ் ஆடி இருக்காரு. he knows what to expect there. ஃபிட்னஸ் பத்தி பிரச்சனையே இல்ல. சம்திங் ஐ எம் ஆல்வேஸ் இன் ஆ ஆஃப் தட் ஜென்டில்மேன். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ T20 கேம் பார்த்தா துள் இந்த கைண்ட் ஆஃப் எனர்ஜி possesses for these kind of games day in and day out is unbelievable. போய் சொல்றீங்க அந்த பாத்தீங்களா? எப்படி என்னங்க டுமில் விட்டீங்க பாருங்க. பார்க்கல ஷோன்னு. இல்ல நானும் நான் ஃபுல்லா ஒரு எனர்ஜிய பத்தி தான் பேசியிருக்கேன். அல்ல ஷோவெல்லாம் சத்தியமா பார்த்துட்டு நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொந்தமா இல்ல உங்க ஒப்பீனியன் குடுக்கறது மாதிரி இது குடுக்க இது வேண்டியது. வந்து இது ஏன் சொந்த ஒப்பீனியனுங்க. நான் காப்பி எல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப படிக்கிறதுதான் காப்பி பண்ணேன். இப்பெல்லாம் காப்பி பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அப்ப நான் எக்ஸாம்ல பயங்கரமா நான் காப்பி ஒத்துக்கவே பண்ணுவேன். மாட்டேன். டியர் வியூவர்ஸ், ஆடியன்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்றாரா, தானே சொல்றாரான்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க சரி. சாரி. பட் that's something I've seen and I'm amazed at it. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியா ஆடச்சே கண்டிப்பா I'm not trying to say IPL also is on par with anything, but டெஸ்ட் கிரிக்கெட் ஆச்சு, பட் IPL ஆச்சு கூட நீங்க பாருங்க. ஆர்சிபிக்கு இது கைண்ட் ஆஃப் the எனர்ஜி வார்த்தைக்கு வேறனா வார்த்தை யூஸ் பண்ண எனர்ஜின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க. சக்தி சக்தி இன்டென்சிட்டி சக்தி சக்திங்க. சக்தி ஓகே சக்தி டாக்டர் பேரும் சக்தி தான். ஆமா சக்தி throughout the years what he's had is amazing and என்னன்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் a very strong opinion. விராட் கோலி வந்து the reason India dominated outside India in Australia, England வந்து thanks to this man. ஏன்னா வந்து he walked the talk. ஓகேங்களா, he wanted a super fit team. எத்தனை வந்தாங்க அந்த யோயோ டெஸ்ட் இது அது and he used to be number 1 and number 2 in the yo-yo test. So when a captain is setting the example and he had that urge, Sena country 2013-14 la start ஆச்சு, 18 la result வந்து 21 result வந்தது. So I think a lot of credit has to go to him for bringing that culture. Okay, he may have made a lot of mistakes. Yes, நிறைய mistakes as the captain பண்ணிருப்பாங்க. Playing Karan Sharma in the first test, dropping Pujara sometimes. Lords, they may be playing 2 fast bowlers on a green wicket where England played 4. Yes, they made mistakes, but the urge to get India on the map of becoming the best team in world cricket, I think hats off to him. And அது வந்து அவரு ரவி சாஸ்திரி அந்த பியர் அந்த பீரியட்ல the guys, the way you guys played cricket lam, எங்களுக்கு as a spectator it was just absolutely wonderful to see. ஆஸ்திரேலியால போயிட்டு வந்து நாங்க தான் சாம்பியன்ஸ், நாங்க ஆடி காமிக்கிறோம்னு காமிச்சீங்களே. I think hats off to you guys and led beautifully. ஏன்னா அந்த I still remember we are talking about Virat Kohli. I'm bringing you also into this. And the Sydney match and the way you guys held, you and Vihari played, that was unbelievable to see. So these kind of things under Virat Kohli's captain, obviously Rahane captain that test match, but Virat Kohli over the years that has been, I mean, batting padi solla vanda, he's been a master. The way he's come back from this thing. So neenga of course close quarters la paathirukeenga, so you know a lot more about it. But as a spectator, this is something I loved seeing. The kind of he took the risk to lose matches. Perfect. Tota kuda paravalla, but we are here to win. அது வந்து he's got that culture which is going to be very difficult to replace. ஏன்னா அது வந்து unbelievable. And the culture is bought in Indian cricket. very difficult to replace. நீங்க ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணோம். நம்பர் 4ல ஒரு பேட்ஸ்மேனும் ஒரு கேப்டனும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணனும். இப்போ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் வந்து straight away I will get Sai Sudarshan இன்னுங்க. Okay, not going by what T20, but he has the caliber to perform in England. Somebody who plays close to the body later, he gives a lot of emphasis to playing the ball close and plays conventional cricket. So எனக்கு வந்து Sai Sudarshan kandipa. The next thing is going to be important, maybe Karun Nair. I think he's been சரி, நம்ம அப்பனா வந்து ஒரு 11 போட்டுறலாமா? நான் சொல்றேன் அந்த 11 இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க ஒரு 11 சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட 11 நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவன் KL ராகுல் and ஜெயஸ்வால். அப்புறம் நம்பர் 3 வந்து சாய் சுதர்ஷன். நம்பர் 4 வந்து சுப்மன் கில். நம்பர் 5 வந்து கருணா ஜடேஜா. அப்புறம் நம்பர் 6 ரிஷப் பண்ட். நம்பர் 7 வேணும்னா கருண் நாயரா இல்ல நிதிஷ் ரெட்டியா அப்படி போயிடும். நம்பர் 8 ஷார்துல் தாக்கூர். நம்பர் 9 என்னோட வியூல குல்தீப் யாதவ். நம்பர் 10 11 வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். குல்தீப் யாதவ் இல்லாம இந்த சீரீஸ்குள்ள போக கூடாதுங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. unless and until it is a absolute green bed. செம்ம கிரீனா இருக்குன்னா மேபி நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட வேணாம். பட் அதர்வைஸ் அவங்க பேஸ்பால் ஸ்டைல் தான் விளையாட போறாங்க அப்படின்னா தயவு செய்து கூல் பால விளையாடுங்க. 100% எஃபெக்டிவா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இதுதான் என்னோட சைடா இருக்கும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்.
அண்ட் ஐ திங்க் எல்லாரும் பேசுறபடி பார்த்தா நீ யார் கேப்டன் நீங்க சொல்லுங்க. I will go with KL Rahul. I still feel Shubman Gill will be a good leader. ஆக்சுவலா நான் இப்பதான் ஹிந்தி ஷோ பண்ணிட்டு வரேன் விமல் பாயோட. நான் கேஎல் ராகுல் பேரை மறந்துட்டேன். நானா இருந்தேனா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா சுப்மன் கில் தான் கேப்டன் அப்படின்னு எல்லாரும் ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இதுல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, அது ஒரு சரியா தப்பா இல்ல அதுதான் முடிவாங்கிறது வந்து யாருமே கேட்காம எல்லாரும் அதை நோக்கி தான் போறாங்க. ஏன்னா ஒரு 4-5 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா அந்த 4-5 கேண்டிடேட்டையும் இன்டர்வியூ கூப்பிடுன்னு. ஏன்னா ஒரு கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா பண்ண வேண்டிய ஒரு பொசிஷன். ஒரு பிளேயரை பண்ணவும் முடியும், ஒரு பிளேயரை காலி பண்ணவும் முடியும், ஒரு பிளேயரை உருவாக்கவும் முடியும். இப்படி இருக்கும்போது அந்த பிளேயர்ல அந்த தலைமை கொள்ளக்கூடிய அந்த கேப்டன் வந்து ஷுட் பி ஆஸ்க்ட் உன் விஷன் என்ன? ஒரு பிபிடி பண்ணி கொண்டு வா. விஷன் என்ன? டீம் எங்க எடுத்துட்டு போற? என்ன மாதிரி பிளேயர்ஸ் பேக் பண்ண போற? வாட் இஸ் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் யூ வில் பிளே? இத்தனைக்கும் பதில் தெரிஞ்ச ஒருத்தர் தான் முன்னாடி எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. இது எனக்கு இருந்த ஒரு நரடல்னே வச்சுக்கலாமே. என்னன்னா தூரகத்துல இருந்தே முடிவு பண்ணிடுவாங்க யார் எப்படி அப்படின்னு. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு செலக்டருக்கோ இல்ல ஒரு கோச்சுக்கோ ஒரு பிளேயரோட இன்ட்ரின்சிக் கேரக்டர் என்ன, அவன் யாரு அப்படின்னு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சு அவன் யாரு ஏதுன்னு கேஜ் பண்றதுக்குலாம் டைம் கிடையாது. யார் பண்றாங்க நீ தேதிக்கு? சோ நான் ஜெனுவினா இருந்தேன்னா ஜஸ்பிரீத் பும்ரா லவுடா ஒரு ஆப்ஷன் வித் யூ. இப்ப வந்து பேட்ரிக் கமின்ஸ் கூட தான் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இருந்தது. அவர்கிட்ட கூப்பிட்டு நீ ஃபுல் டைம் கேப்டன் இருக்க போற மேனேஜ் பண்ணிப்பியான்னு கேட்ட உடனே அவர் எடுத்துட்டார். ஐ நோ பும்ராக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இருந்திருக்கு, திருப்பி ஒரு ஸ்கேர் இருந்தது. அவன் வந்து யோசிப்பான் 4 வாட்டி ஒத்துக்கிறேன். பட் அவன் பேர் தான் நம்பர் 1 இந்த ஹேட் இந்த ரிங். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஜடேஜா. ஏன் ஜடேஜா அப்படியே எலிமினேட் பண்ணோம்? ஜடேஜா சிஎஸ்கே பண்ணாரு, ஒர்க் ஆகும், ஓகே. இப்ப நீங்க ஒரு புது கேப்டன் ஃபியூச்சர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆங்கிள், ஒத்துக்கிறேன். பட் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணட்டுமே. ஒரு ஜடேஜா மாதிரி ஒருத்தரோ இல்ல பும்ராவோ பண்ணிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணட்டும், வைஸ் கேப்டனா இருக்கட்டும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மறக்காதீங்க, நீங்க ரோஹித் சர்மா டெஸ்ட் கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி ஒரு T20 வேர்ல்ட் கப் நல்லா பண்ணியிருந்தாரு, நிறைய இடத்துல கேப்டனா ஜெயிச்சிருந்தாரு, வால்யூம் ஆஃப் ரன்ஸ் இருந்தது, இம்மீடியட் ரெஸ்பெக்ட் டு ஏர்ன். விராட் கோலி வால்யூம் ஆஃப் ரன்ஸ் இருந்தது, இம்மீடியட் ரெஸ்பெக்ட் டு ஏர்ன். சோ இப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஜடேஜா நேம் ஷுட் ஆல்சோ பி இன் தட் ரிங். வெதர் அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரா இல்லையாங்கிறது நீ அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவர் பிபிடி பண்ணி கொண்டு வரட்டும். சி இன்னைக்கு யாருமே பிளேயர் தானே பிரசன்டேஷன் பண்ண போறது இல்லை, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் உன்னோட விஷயம் போடுவாங்க, போட்டு எடுத்துட்டு வரணும். அண்ட் எப்பவுமே எனக்கு இந்த கொஸ்டின் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா எல்லாம் முன்னாடி பண்ணுவான்றாங்க, ஒரு 3-4 கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு கேட்பாங்க, நீ என்ன பண்ண போறப்பா இந்த டீமுக்கு, உன்னோட விஷன் என்னன்னு. ஒய் நாட் டிராவல் டவுன் த ரூட்? எப்போதுமே வந்து ஒரு ஒப்பீனியன் பேஸ்டா இவன் எதுக்கு ஒரு தூரகத்துல இருந்து வந்து இவரால முடியாது இவர் முடியுங்கிற முடிவை எப்படி எடுக்கிறோம், எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. சும்மாவே வந்து ஒரு அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, இவர் வேலைக்கு ஆக, ஏன் என்ன ரீசன்? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்ப நீங்க ஒரு 5 பேரை கூப்பிட்டு கேக்குறீங்க, கேட்டதுக்கு அப்புறம் இதனால நீ இல்லப்பா, இதனால இவன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட இருக்குல்ல. ஒரு வேலைக்கு ஒரு சின்ன ஒரு கார்பரேட்ல ஒரு டீம் லீடு இல்ல ஒரு ப்ரோக்ராமரை வேலைக்கு எடுக்கணும்னா கூட கவுன்சிலிங்ல வந்துட்டு கேட்பாங்க. எல்லா சர்டிபிகேட்டும் அதே தான், மார்க் எல்லாம் அதே தான், டிஸ்டிங்ஷன் இருக்கும். ஏன் இன்டர்வியூ எடுக்கிறாங்க? லீடர்ஷிப் தெரிஞ்சுக்கிறதுக்கு. லீடர்ஷிப்ங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோணத்துல கட்டத்துல இந்தியன் கிரிக்கெட் இந்த பாயிண்ட்ல இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அந்த டோர் ஓப்பனா இருக்கணும். அண்ட் எப்படி நடந்துக்கிறாங்க பேஸ் பண்ணி ஐ ரியலி விஷ் சுப்மன் கில் ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி கேப்டன் ஆனா ஐ விஷ் தட் பாய் ஆல் லக். கிராம் ஸ்மித் மாதிரி 22 இயர்ஸ் ஓல்ட்ல எப்படி கிராம் ஸ்மித் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி சுப்மன் கிலுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு அவன் ரன்னா குவிச்சு இந்தியன் கிரிக்கெட்டை இன்னும் மேல் நோக்கி எடுத்துட்டு போனோங்கிறது என்னோட உள்ள இருந்து ஆசை அவனுக்கு. ஆனா இப்படி பண்ணணும். ஏன்னா ஒருத்தரோட ஒப்பீனியன் தவறாகலாம் வித்யுத். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் ஒரு சிஸ்டம் தவறாகாது. நிறைய தடவை சிஸ்டம் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும். அப்படி சிஸ்டம் சரியில்லைன்னா நம்ம சிஸ்டத்தை திருத்திக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் சொன்னேன். உங்களோட தாட்ஸ்? First of all, I think fantastic vision. Our thought process, it's very, very interesting. Whether it will happen or not, we have to wait and see. இல்ல கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா நடக்காது. பட் ஆனா எப்பவுமே இப்ப நடக்கணும்னு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி யோசிக்கலாமே, தப்பு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு யோசிக்கிறதா நாளைக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். It's going to do good for the individual also because it's going to bring out his thoughts, how he's going to present leadership. It's a very, very good idea. It should happen in the future. More than anything, I think it will bring out a lot of personality traits about him and நிறைய clarity இருக்கும். But how are we going to form? என்ன syllabus form பண்ண போறீங்க? How are you going to bring? ஏன்னா leadership வந்து
on the field and off the field is very very important when you are captaining at that level. உங்களுக்கே தெரியும் ஏன்னா off the field is so important. The responsibility you have. So it's a very interesting observation நீங்க எடுத்துட்டு வந்து. பட் நீங்க okay, just say we are going to do this. நம்ம நாளைக்கு வந்து present பண்ண போறோம். We are going to have somebody to come and have a presentation about leadership னா நீங்க what will you look at as a captain? ஏன்னா I'm very interested to know நாளைக்கு சுப்மன் கில், KL ராகுல், ஜடேஜா வந்து for Jadeja for example நீங்க சொன்னீங்க got a very interesting name, great human services legend of the game. ஆனா அவர் thought process may be very difficult. அவர் presentation வந்து இல்ல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல நீங்க சொல்றது புரியுது. அதை ஏன் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து ஜட்ஜ் பண்றோம்? இப்போ ஜடேஜா வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஒரு போனஃபைடு லெஜெண்ட் ஆல்ரெடி. ஓகே, இப்போ நீங்க இப்போ ஒரு XYZ நான் பேர் எடுக்கல, அவரை எடுத்து இப்ப நீங்க அவருக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போறது க்ரூம் பண்ண போறீங்க, சொல்லிதான் கொடுக்க போறீங்க. அதை ஏன் ஜடேஜாவுக்கும் சொல்லி கொடுங்களேன். அவன் 36 தான், ஹைலி ஃபிட் as a fiddle, 100 டெஸ்ட் வரைக்கும் ஆட ட்ரை பண்ணுவான். 2-3 இயர்ஸ் கொடுக்க முடியும் அவனால. மை பாயிண்ட் இஸ் யார் வேணா லேர்ன் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம ஒருத்தர் வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் 1000 கொடுக்கலாம், வேணும்னு சொல்றதுக்கு. அதாவது இப்ப நான் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா ஒருத்தர் வேணும்னு சொல்றதுக்கு என்னால 5 ரீசன் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு எல்லாருமே தானே வேணும், இந்த எல்லாருமே என் கண்ணு தானே. இப்ப நான் ஒரு டீமை செலக்ட் பண்ண போறேன், நான் செலக்டர்னா எல்லா பிளேயர்ஸுமே எனக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்டா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே குட், நான் அவனை பாக்குறேன், அவன் என்ன சொல்றான்னு கேட்கறேன். ஏன்னா there is no way on hell எல்லா செலக்டருக்கும் எல்லா பிளேயரோட பர்சனாலிட்டி ட்ரீட்ஸும் அவங்களோட கிரிக்கெட்டிங் அக்யூமெண்ட் தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. இத்தனை வருஷமா நான் ஆடி இருக்கேன், நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன், ரிஷப் பண்ட் இன்னொரு கேண்டிடேட் நம்ம வச்சுக்கலாம். ஈஸியா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ரிஷப் பண்ட்டுக்கு LSGல நேரம் சரியா இல்ல, நல்லா இல்ல, வேலைக்கு ஆள அமைச்சிடலாம். ஆனா அது கரெக்டா? ஏன்னா யாருக்கு வேணா பேக் சீசன் வரலாம். இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரேயஸ் ஐயர் போய் பஞ்சாப் வின் பண்ணிடுறாங்க இந்த வருஷம், அப்ப ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்து கேப்டனா போட்டுடலாமே டெஸ்ட் டீம்ல. So it doesn't work like that நான் சொல்றேன். நீங்க ஒருத்தர் வேணாங்கிறதுக்கு ரிஷப் பண்ட்டுக்கு இந்த காரணம் சொல்றீங்க, ஜடேஜாக்கு வேண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, ஜஸ்பிரீத் பும்ராக்கு அவர் ஒர்க் லோடுன்னு ஒரு காரணம் சொல்றீங்க. எடுத்து பார்க்கலாமே. KL ராகுலையும் 3 இயர்ஸ் கொடுக்க முடியும். என்ன விஷயம்? ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேயரை ஆக்கக்கூடிய எபிலிட்டியும் அழிக்கக்கூடிய எபிலிட்டியும் அந்த பொசிஷன்ல வரக்கூடியவங்களுக்கு இருக்கு. இப்ப நடக்காம இருக்கலாம், அட்லீஸ்ட் அட் சம் ஸ்டேஜ் நாளை பின்ன. ஏன்னா ஒரு ஃபியூச்சர் போக போக ஃபியூச்சர்ல வர லீடர்ஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கும் டாக்டிக்கல் அக்யூமெண்ட் லேக்கிங்கா இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு T20ல எவ்ரிதிங் இஸ் கைடட். 2 டைம் அவுட் வருது, கோச் உள்ள வந்து எந்த ஓவர் யார் போடணும்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க. ப்ரீ மேட்ச் வந்து 20 ஓவரை கன்ஸ்ட்ரக்டே பண்ணிடுவாங்க. பேட்டிங் ஆடும்போது மோஸ்ட் டிசிஷன்ஸ் ஆர் மேட் பை கோச்சஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஆன் யார் நெக்ஸ்ட் ஷுட் கோ டு பேட். வெரி ரேர்லி கேப்டன்ஸ் மேக் தோஸ் சாய்ஸஸ். ஒரு T20 டைரக்ட் ரிலேஷன் டு டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க எடுக்கவே முடியாது. ஒரு செஷன் க்ளோஸ் அவுட் பண்ணும்போது யார் வரணும்? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் போட்டு 6 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா அவனை லஞ்ச் வரைக்கும் பதுக்குவியா, இல்ல லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 2 ஓவர் பஸ்ட் கொடுப்பியா? அது வந்து ஃபீல் ஆஃப் த கேம். உதாரணத்துக்கு ஒரு டீம் 60 for 2 இருக்கலாம், ஒரு ஸ்பெல் பினிஷ் பண்ணிருக்கலாம் பும்ரா, லஞ்சுக்கு முன்னாடி பேங் ஆன் 60 for 3 விழலாம். அந்த 2 ஓவருக்கு நீ பும்ராவை எடுத்துன்னு வருவியா? வரணும். சிஸ்டமேட்டிக்கா இருந்தா லஞ்சுக்கு அப்புறம் தான் எடுத்துன்னு வருவேன். சோ த ஃபீல் ஆஃப் த கேம் அது வந்து ஆடாதான் வரும், தப்பு பண்ணதான் வரும். பட் அதுக்கு கிவ் யுவர் செல்ஃப் அ குட் சான்ஸ். நீ வந்து ஏன் வந்து ஓபன் அப் பண்ண மாட்டேங்கிற? எல்லாருக்கும் அந்த சாய்ஸ் ஓபனா இருக்கணும். நான் இவங்களுக்கு மட்டும் சொல்ல, ஏன் ஒரு ஜெய்ஸ்வால் கூட நல்லா பண்ணிருக்கானே, ஏர்லி ஸ்டார்ட் இஸ் ஹேட் a good start. கிராம் ஸ்மித் பார்த்த உடனே அவன் இந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டான், அந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டாங்கிற அந்த டிஸ்மிசல் வந்து எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? சோ அதுலதான் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் எழும்பிட்டு, எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு டைரக்ஷன்ல இழுத்துட்டு போறாங்க, எப்படி என்ன? சோ பட் பாப்புலர் சாய்ஸஸ் need not always be right choices. பட் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து you hit the nail on the head beautifully. நம்ம நிறைய வாட்டி we tend to judge people. ஓகே, அவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் நீங்க சொன்னீங்க 200% கரெக்ட்ல. பட் நீங்க ஒரு பிரசன்டேஷன் or if somebody is, how will you be able to find out whether this person is ready for the job? That I'm trying to find out. சரி வித்யுத், let's just say நான் இப்ப விராட் வந்து ஒன்னு சொன்னாரு, I will try to lose even at the cost of losing, I want to win test matches னு ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. You ask questions. What is the brand of cricket you would like to see? சரி, ஓகே, நெக்ஸ்ட் டூர் இங்கிலாண்டோட வரப்போகுது, இங்கிலாந்துல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், let them list it down. இங்கிலாந்துல எப்படி கவுண்டர் பண்ண போற? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டேன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுவ? will you keep the team? what is the stability? who are the kind of people you want in your team? உன் ஸ்குவாட் எப்படி இருக்கணும்? சரி, இங்கிலாந்து முடிச்ச உடனே அடுத்த சீரிஸ் வெஸ்ட் இண்டீஸோட விளையாட போற, வெஸ்ட் இண்டீஸ்ல ஹோம் கேம்ஸ், இதெல்லாம் தான் வென்யூஸ். உன் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது?
என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்ப? அவங்களோட டீம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வெஸ்ட் இண்டீஸோட 15 பேர் யாரு வர சான்ஸ் இருக்குன்னு நீங்க கேட்டு பாருங்க. இந்த இன்டர்வியூல கேட்டு பாருங்களேன். எத்தனை பேர் கரெக்டா சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். சோ அந்த மாதிரி விஷன் இருக்கணும்ங்கறேன். நீங்க வந்து ஆப்போசிஷன் டீம் மட்டும் இல்லாம உங்க டீமே தெரியணும். ரஞ்சி டிராஃபில விளையாடுற பிளேயர்ஸ் உனக்கு தெரியணும். சம்டைம்ஸ் பிஸியா இன்டர்நேஷனல் விளையாடுற ஒரு பிளேயருக்கு, ஐபிஎல் விளையாடுற ஒரு பிளேயருக்கு, ஒன் டே T20 விளையாடுற பிளேயருக்கு ரஞ்சி டிராஃபில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அத வந்து சம்டைம்ஸ் என்ன வேற சொல்லுவாங்க, உனக்கு எல்லாமே தெரியும் கிரிக்கெட்ல, கிரிக்கிபீடியா அப்படின்னுவாங்க. பாஸ், இதுதான் என் தொழில், இதுதான் என் ப்ரொஃபஷன். அதை நான் டீப்பா லவ் பண்றேன், நேசிக்கிறேன். எனக்கு தெரியறது தவறு கிடையாது. தெரியணும் உங்களுக்கு அடுத்த சீரீஸ் யாரு, அடுத்த சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வருது. இன்ஃபேக்ட் நீங்க யாரையாவது கேட்டீங்கன்னா அடுத்த 3 சீரீஸ் வரத கூட சில பேர் தெரியாம இருக்க சான்ஸ் இருக்கு. சோ ஒரு லீடர்ங்கிற போது அந்த விஷன் என்ன? ஏன்னா விராட் கோலி கிட்ட ஒரு அமேசிங் விஷன் இருந்தது. 15-20 பேர் எடுத்தான். அந்த 15-20 பேரை வச்சு 8 இயர் ஆடினான், 8 வருஷம் ஆடினான். இதுதான் என் டெஸ்ட் டீம் அப்படின்னு வச்சு ஆடினான். அது விஷன். அங்க அவன வரும்போது இன்டர்வியூ எடுக்கல. ரோஹித் சர்மா என்ன சொன்னான், இதுதான் என் டீம், ஐ வில் கிவ் தம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் பேக் தம். அதையே வச்சு விளையாடணும். எல்லாருக்கும் அந்த கிளாரிட்டி இருக்குமா? இவனோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வரக்கூடிய லீடர் யாரோட மெத்தடையும் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கணும். MS தோனியோட மெத்தட விராட் காப்பி அடிக்கல, விராட்டோட மெத்தட ரோஹித் காப்பி அடிக்கல. பட் they had success. Fortunate enough that we found such leaders. ஃபியூச்சர்ல போகும்போது அது சிஸ்டம் should throw those leaders. வரப்போற பிளேயர்ஸுக்கு தெரியணும் that we are responsible for another one. இன்னொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய பொசிஷன் நம்ம கிட்ட இருக்கு. இத பவரா மட்டுமே நினைக்க கூடாதுங்கிறது அந்த பிளேயர்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். வேற எதுவுமே கிடையாது. இல்ல, இட்ஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் வெரி குட். அண்ட் ஐ திங்க் கிரேட் லேர்னிங் என்னன்னா, சொன்னேன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி ஆல் ஹேட் தேர் ஓன் ஸ்டைல்ஸ். பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் த விஷன் டு கெட் இந்தியா டு த டாப், ஐ திங்க் எல்லாரும் விதமா வேற மாதிரி இருக்கும். தோனி had his own style of doing it, Virat has his own style, Rohit has his own style of doing it. But the way they got, நீங்க சொன்ன மாதிரி, I think that's very important. ஒரு பிளேயர் நீங்க சொன்ன only ஒரு விராட் கோலி டைம்ல அந்த 8 yearsக்கு there's only that group of 50-20 people who played. I think that gives the player a lot of responsibility. You know, when the captain has so much of faith in you and he's giving everything to you, I think that is a beautiful point you've got up. And that's going to be very important. I think நீங்க சொன்னீங்க as a young captain எப்படி இப்போ சுப்மன் கில் நீங்க சொன்ன 22 coming back to சுப்மன் கில், அவர் எப்படி, ஏன்னா let's face it, captaining India is it is a thankless job. It's very, very difficult. Okay, as a player, but captaincy, what you go to. So in the vayasla, how is he going to take it? That's why now, that's why I said KL Rahul, because he's been in the system for a longer time. Shubman Gill, when everything is going his way, he's beautiful. He can also become like another Graham Smith. But that's a lot of risk involved. Are we willing to take that risk? அந்த கிளாரிட்டி இருக்கணும் from the board or selector. இல்ல, நான் வந்து அத நான் வந்து ஒரு ரிஸ்கா கூட சொல்லல. நான் என்ன சொல்றேன், கூப்பிட்டு அந்த பையனை கேளு. if you want to take that decision, கூப்பிட்டு கேளு, தம்பி என்னப்பா என்ன நடக்க போகுதுன்னு கேளு. you will get an idea about what he is thinking. இப்ப நீங்க விராட் கோலியை பத்தி ஒன்னு சொன்னீங்க, அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ்னு. for all you know, ஃபியூச்சர்ல அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சு ஆட முடியாதா இருக்கலாம். maybe you have to make changes இருக்கலாம். very often as cricketers we can get inspired by the previous captain and follow that same template. நமக்குன்னு ஒரு டெம்ப்ளேட், நமக்குன்னு ஒரு ஸ்டைலும் நம்ம அமைச்சிக்கணும்னு தான் நான் சொல்றேன். நான் எதுவுமே ரைட் ராங்ல போடல. ரைட்டா ராங்கா, யார்கிட்ட என்ன சரக்கு இருக்கு, என்ன விஷன் இருக்குங்கிறத கேட்டாதானேங்க தெரியும். கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அதுல இருந்து நீங்க டிசிஷன் எடுத்துக்கங்க. ஒருவேளை இப்ப எடுக்க போற டிசிஷன் ஒர்க் ஆகலனா அடுத்து நீங்க வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணணும்னா கூட யார் யார் எப்படி இருக்காங்கன்னா அது தெரியும்ல. you need to make that effortங்கிறது தான் என்னோடது. and there is a leadership vacuum. it's not an easy job. I really wish Shubman Gill well. If everything is supposed to be believed it is right, I wish Shubman Gill very, very best. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டஃப் ஜாப் அந்த பையனுக்கு. நம்பர் 4ல விராட்டை ரீப்ளேஸ் பண்ணோம், கேப்டனா ரோஹித்தை ரீப்ளேஸ் பண்ணோம். யோப்பா, எவ்வளவு கஷ்டமான வேலை. I mean, it's a difficult job. You will get judged. அதுவும் this era of social media, கட கட கடன்னு ஒரே மேட்ச்ல ஆபிச்சரி எழுதிடுவாங்க. So it is very, very tough. And I wish the boy all strength. Yes, and I think he's such a fabulous player at this point. Giving it at this point, we need Shubman Gill, the batter, I think, more than the captain, especially in a series like England. உங்களுக்கு தெரியும், England, it's a big challenge for a young Indian batter. அது மாதிரி and the headspace of him getting a lot of runs, Dan burdening him with captaincy at this point in such a short while when he has no time at all, it can work both ways.
2 வயம் ஆள சம்டைம் வி கேன் ஜஸ்ட் கோ ப்ளே அண்ட் கிளிக் ஃபார் ஹிம், பட் ஐ திங்க் வி ஷுட் கிவ் ஹிம் லிட்டில் மோர் டைம்னு என் பர்சனல் ஒப்பீனியன், எஸ்பெஷலி இந்த இம்பார்ட்டன்ட் சீரிஸ். ஏன்னா 2 கன் பிளேயர் இல்ல. ஐ திங்க் பும்ரா வந்து அவன் வந்து அவனோட ஒர்க் லோட்னால 5 டெஸ்ட் விளையாடுவானு தெரியல. ஸோ தட் இஸ் அ பிட் ஆஃப் டவுட். Ravindra Jadeja has never been in line for a leadership role. Wonder why. Could have been several times vice captain கூட போட்டிருக்கலாம், but never been. Again leaves you with KL Rahul, Rishabh Pant and Shubman Gill. KL Rahul has captained India before, looks like a viable option. ஆனா going by all the news and the thing வந்து ஃபியூச்சரை பார்க்கணும் அதை பார்க்கணும் சொல்றதுனால அதை வச்சு KL ராகுல் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ரிஷப் வந்து இந்த சீசனை வச்சு IPL பேஸ் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டு இதுக்கு போற மாதிரி தோணுது. சோ நம்ம ஒருத்தர் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிற மாதிரி வேணும்னு சொல்றதுக்கும் காரணம் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வை நான் அதை சஜஸ்ட் பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங் நான் சொல்ற விஷயம் நடக்க போறது இல்ல, பட் why not? It is a good take. கண்டிப்பாங்க. I think it makes a lot of sense. I think it will do a lot of good for the player also. It will bring out the best out of him. Lot of times as cricketers we don't indulge in that aspect of the game. Number valadno, but this is going to bring a new dimension in you, and you never know. நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜா மாதிரி player, he may have the best presentation. He may give it the best inputs to make this Indian team going forward the next 2-3 years. So another point, you cannot judge a person. I think there are a lot of qualities inside which we don't know, and this may be one aspect where it comes out nicely. So you never know. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ங்கறது தான் என்னோட பாயிண்ட். எனிவே நான் என்னோட டீம் என்னவா இருக்கும்னு சொன்னேன், நீங்க உங்க டீம் சொல்லுங்க பார்க்கலாம். சாய் சுதர்ஷன் 3 சொன்னா ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. I think I will go with Sai Sudarshan or Sai should open பண்ணிட்டு maybe KL Rahul also can bat down. அது கூட இருக்கலாம். பட் அது மாத்தணும். ஜெய்ஸ்வால் ஓகேங்களா, அப்புறம் அவரோட இட்ஸ் கோயிங் டு பி KL ராகுல். ஓகே, சுதர்ஷன் at 3, கில் at 4, சுப்மன் கில் at 4. அதுக்கப்புறம் 5ல I'll go with Karun Nair, then Rishabh Pant, Jadeja. அதுக்கப்புறம் I think between Nitish Kumar Reddy and Kuldeep Yadav இருக்குங்க. If they want to play a spinner, if they want to go for a seaming all-rounder, and there are going to be 3 fast bowlers. So I think that will be what I will go. Shardul Thakur பேர் அடிபடுது வித்யுத் லாஸ்ட் இங்கிலாந்து டூர் போய். Yes, because he did very well last English. I think அவரோட அந்த விக்கெட்ஸ் காலம்ல நிறைய விக்கெட் லாட்டி கூட I think he controlled the game beautifully. நல்லா நான் 2-3 வாட்டி crucial time ஜோ ரூட் விக்கெட் எடுத்தாருங்க. When nobody was able to get Joe Root, அவர் தான் வந்து எடுத்தாரு ஜோ ரூட் விக்கெட். நான் அவன்ட்ட சொல்லுவேன், நான் அவன்ட்ட கிண்டல் பண்ணுவேன், எப்பறா உனக்கு வாஸ்து தெரியுமாடா எல்லா ஊர்லயோன்னு. ஒரு மேட்ச் சம்பந்தமே இல்லாம எங்கயோ டான் லாரன்ஸ் டீப் ஸ்கொயர்ல அவுட் ஆக்கி விட்டான். ஜோ ரூட் பயங்கரமா ஆடினு இருப்பாரு, எங்கயோ போற பால இழுத்து பிளேட் ஆன நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல அவன் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். எனக்கு அவன்ட்ட பிடிச்சதே என்னன்னா சம ஃபைட், பயங்கர ஃபைட்டர். Correct. The typical Mumbai, he knows how to get his 30-40 runs. In bowling left, he can be relentless. So he'll be a very, very good option. Nitish Kumar Reddy and Shardul Thakur, two all-rounders. You're going to go with Shardul Thakur, who has played there before. Illa Nitish Kumar, Australia, nalla pannaru, one knock. Bowling wise, who will be? Shardul Thakur is more of a swing bowler. England, maybe he will be more useful. Adu kuda paakalam. And then the fast bowlers, Bumrah, Shami had a fitness. I hope Shami will be fit and ready. Okay, Bumrah, Shami, Siraj, automatic choices, illa? Yes, or Prasidh Krishna also. Prasidh last test Australia nalla potter in the Sydney match la. He showed a lot of promise. So on the 4 பேர்ல 3 people will play. You want to get one all-rounder in. Extra Washington Sundar will be the other spinner. Kuldeep Yadav, Ravindra Jadeja, Washington Sundar. Extra pacer யாருக்கு போவீங்க? சியோ, ஆகாஷ் தீபா இல்ல Mukesh Kumar also, Harshit Rana. I think England and Mukesh Kumar will be a good option. நீங்க சொன்னது correct. Akash Deep will have to, இவங்க 3 பேர் ஃபிட்டா தான் இவங்க ஆட போறாங்க, சிராஜ், பும்ரா and Shami. அதுக்கப்புறம் Akash Deep will be a good fit to have, and Prasidh Krishna I think will be good in England again. So it will be a very close call between Prasidh Krishna and Akash Deep. Taller bowler. எனக்கு தெரிஞ்சு 6 சீமர் எடுத்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, பட் ஆனா ஸ்குவாட் எவ்வளவு சைஸ் சொல்ல போறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இல்ல, ஸ்குவாட் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க, 5-6 பேர் எடுத்துட்டு போவாங்க. யார் ஆட போறாங்க இவங்க 3 straight away picking themselves up. But it's going to be a long series, 5 test matches, so there will be injury concerns here and there. So I think Prasidh and Akash will also have a good, solid role to play. சரி, ஓகே, இதெல்லாம் எங்களோட கருத்துக்கள், டீம், கேப்டன்சி, IPL எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆஸ் ஆல்வேஸ் உங்க கமெண்ட்ஸ் பயங்கர வேல்யூபிள். என்னது போற்றலும் தோற்றலும் போகட்டும் இந்த அஸ்வினுக்கே அப்படின்னு சொல்லி உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க திட்டுறதையும் திட்டலாம், பாராட்டுறதையும் பாராட்டலாம். நான் பாட்டு கவலைப்படாம என்னோட பாதையில போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னையோட எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டை நிறைவுக்கு கொண்டு வரேன். பட் உங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நான் படிக்கிறேன். நீங்க திட்டினீங்கன்னா ஒரு கண்ணுல படிக்கிறேன்,
பாராட்டிங்கன்னு 2 கண்ணுல படிக்கிறேன். ஒப்பீனியன் குடுத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு அதுல நானும் கத்துக்கிறேன். சோ ஆஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட். தேங்க் யூ வித் யூ. தேங்க் யூ எவரிவன். தேங்க் யூ.